நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு விருப்பமான ஒரு காரை செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஒரு நாள் கூட சந்தோஷமாக யூஸ் பண்ண முடியலன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தில் ஒருவர் செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்கி அதுக்கு பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர ஒரு திகில் நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். தமிழ்நாட்டினுடைய தருமபுரி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அருண் கார்த்திக் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அருண் கார்த்திக் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவருடைய அப்பா அம்மாவை பற்றி பின்புலத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது தாங்க ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா அம்மா வந்து காதலிச்சு தாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த அருண் கார்த்திகோடைய அப்பா இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து கூட பிறந்த 2 அண்ணன்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 அக்கா இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த அருண் கார்த்திக் வேற ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டே இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து கட்டாயமா வந்துட்டு நீ வந்து அந்த பொண்ணை வந்து காதலிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. குடும்பத்தினர்கிட்ட யார்கிட்ட எதுவுமே சொல்லாம இவர் காதலிக்கக்கூடிய பெண்மணியை கூட்டிட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டார் முன்னாடி வந்து நின்றுக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த அருண் கார்த்திக்குடைய அப்பாவினுடைய உறவினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி விட்டுருக்காங்க. திருமணமான பிறகு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம், இப்போ வந்து விரட்டி விட்டாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அதாவது அருண் கார்த்திக்குடைய அம்மா, அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்து தேடி போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இரு வீட்டாருமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒதுக்கி வச்ச பிறகு நம்ம என்ன பண்றேன்னு தெரியாம அந்த தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தனியாகவே ஒரு வாடகைக்கு வீடு பிடிச்சதாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய குடும்பத்தை வந்து மேலோக்கி கொண்டு வந்து எடுக்கிறாங்க. என்னதான் தன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா தான் உயர்ந்துகிட்டு இருந்தாலுமே தன்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடி வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கனவாகவே தாங்க இருந்திருக்குது. அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து இந்த அருண் கார்த்திக் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கிறாரு. குழந்தைய பிறந்த பிறகு இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சேர வந்து தேடி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் அன்பா பாசமாக பேசினாலுமே வந்து ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்களாங்க. என்னதான் இருந்தாலுமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பழக்கத்துக்கு தான் தேவைப்படும். நமக்கு வந்துட்டு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நம்மளை தூக்கறதுக்கு ஒரு 4 பேர் அது வேணும் இல்லையா, அதுக்காக தான் உறவுக்காரங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையை உடச்சி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு வைங்களேன், இவங்களோட இந்த கார்த்திக்குடைய அப்பாவுடைய அண்ணன்மார்கள், அவங்களுடைய அக்காமார்கள் எல்லாருமே வந்து சொந்தமாக கார் வச்சுருக்காங்க. அப்படி ஃபங்க்ஷன் போகும்பொழுது இவங்களுடைய குடும்பத்தினருமே வந்து அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பி நம்ம காரில் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆசையோடு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய உறவுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் ஆல்ரெடி வந்துட்டு ஆட்கள் நிறைய ஏறிட்டாங்க, நீங்கள் வந்து பஸ் பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க உதாசீனப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்துட்டு இவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், நம்மளுடைய உறவுக்காரங்க முன்னாடி வந்து நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அட்டன் பண்ணவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது தாங்க இந்த அருண் கார்த்திக் வந்து படித்த ஒரு நல்ல வேலையில் வந்து செட்டில் ஆகி சென்னையில் வந்து போயிருந்துருக்கிறாரு. அப்படி சென்னை போன பிறகு அவர் நினச்ச மாதிரி காசை சிறுக சேர்த்து ஓரளவுக்கு காசை ரெடி பண்ணிட்டாருங்க. அப்படி அந்த காசை ரெடி பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமலே ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர்கிட்ட கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் தாங்க. அந்த 4 லட்சத்துக்கு வந்து ஒரு நல்ல காராக வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவருடைய நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கையில் வச்சுருக்கக்கூடிய காசுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காராக தான்டா வாங்க முடியும், அந்த கார் வந்து உங்களோட குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து செட் ஆகுமான்னு தெரில, அதனால 4 லட்சத்துக்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும், நல்ல பெரிய காராகவே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பேருக்கு இந்த அருண் கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆன்லைன்லேயே நிறைய இடம் இருக்கும் இல்லையா செகண்டில் கார் வாங்குற மாதிரி, அந்த மாதிரி தாங்க வெப்சைட்டில் தேடிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு வெப்சைட் மூலியமாக வந்துட்டு ஒரு நபர் வந்து இவருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணியிருக்கிறாரு, தம்பி என்கிட்ட வந்து கன்சல்டிங்கில் வந்து நிறைய கார் செகண்ட் ஹேண்டில் நிற்கிது, வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த அருண் கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர் இருக்கார் இல்லையா, அவரை கூட்டிகிட்டு அந்த கன்சல்டிங்கே நேரடியாக போகிறாருங்க.
அப்படி இந்த கன்சல்டிங்குள்ளேயே நுழைஞ்ச பிறகு இவரும் இவருடைய நண்பரும் வந்து காரை தேடி அலசுறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிளாக் கலரில் ஒரு ஸ்கார்பியோ கார் இவங்களுடைய கண்களுக்கு வந்து தட்டுப்பட்டுருக்குது. உடனே இந்த காரை பார்த்துட்டு இது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கன்சல்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5.5 லட்சம் வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. 5.5 லட்சம் என்கிட்ட கிடையாதுண்ணா, என்கிட்ட வந்து ஒரு 4 லட்சம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்து எப்படியாவது முடிச்சு விடுங்க, எனக்கு இந்த வண்டி தான் வாங்கினா வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் பிடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே வந்துட்டு நான் வந்து 4 லட்சத்துக்கு முடிச்சு தரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லேயே எல்லா ப்ரொசீஜருமே முடித்துட்டு இந்த காரை வந்து உன் கையிலே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க காரை வந்து ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் பிறகு அந்த காரை வாங்கின பிறகு இவருடைய நண்பர் கார் இல்லையா, அவருடைய பேர் வந்து பாரதிங்க. அந்த பாரதி கிட்ட தன்னுடைய காரை வாங்கிட்டேன் இல்லையா, என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லை, இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் வந்து திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட பிறகு இவருடைய நண்பர் பாரதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், காரை வந்து செகண்டில் வாங்கியிருக்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வாடா, அப்போதான்டா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இந்த அருண் கார்த்திகை பற்றி ஒரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை இல்லைங்க, அமனிஷங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை, நான் வந்து நேரடியாகவே என்னுடைய கார் எடுத்துகிட்டு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டணும், என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தினர் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தினரே அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அந்த சமயத்துலலாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தார் அந்த கடவுள், இப்போ மட்டும் எங்கேருந்து வந்திருக்கிறாரு, நான் பூஜையெல்லாம் பண்ண தயாரா இல்லை, நான் நேரடியாக கார் எடுத்துகிட்டு போய் என்னுடைய அப்பா அம்மா கண்களுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டணும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் கோயிலுக்கு போக மாட்டேன்டா, என்னை வந்து வற்புறுத்தாது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாரதி வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்தில் சரி இவன் இவ்வளோ அடம் பிடிக்கிறான்ல, இவன் நினைச்ச மாதிரி போகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓகேன்றாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களே இவங்களுடைய கம்பெனியில் வந்து லீவ்லாம் சொல்லிட்டு இந்த சென்னையிலேருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவருடைய கிராமத்துக்கே கிளம்பி போகலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரத்திலேயே இவர் கார் போயிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு முன்னாடி வந்துட்டு யாரோ ஒரு பெண்மணி வந்து டக்குன்னு முன்னாடி வர மாதிரி தெரியுதுங்க. அடிச்சு தூக்கி வீசின அடுத்த செகண்டே வந்து அந்த பெண்மணி வந்து எங்கேயோ போய் விழுகிற மாதிரி தெரியுதுங்க. உடனே பயத்தோட அந்த காரை வந்து சடனாக பிரேக் போட்டிருக்கிறாரு. சடனாக பிரேக்கை போட்டு அடுத்த செகண்டே இவருடைய காரை விட்டு எந்திரிச்சிட்டு டக்குன்னு ஒரு மாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாருங்க. ஒருவேளை நம்ம வந்து அடிச்சதில் வந்து அந்த பெண்மணி வந்து எதுவும் இறந்து போயிட்டாங்களோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க நிமிர்ந்து கூட பார்க்காம அந்த கார்கிட்டே குனிஞ்சபடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம எப்படியாவது அந்த பெண்மணியை போய் பார்த்தாகணும், இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த சமயத்தில் இவருடைய கார் நிப்பாட்டி இருக்காரு இல்லையா பிரேக் போட்டு, அந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல ஒரு பெண்மணி வந்து இப்படி மயக்கம் போட்ட நிலைமையில விழுந்து கிடக்குறாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்மணிக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அந்த பெண்மணியை பார்க்கும்பொழுதே தெரியுதுங்க, இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணி பாவாடை தாவணியோட தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. உடனே பக்கத்தில் போயிட்டு அந்த பெண்மணியோட கண்ணத்தை பிடிச்சி உழுக்காட்டி இருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து முழிக்கிற மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையிலேருந்து எந்த ஒரு ரத்த காயமும் எதுவுமே இல்லை. உடனே இவருடைய காரில் இருக்கக்கூடிய வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு அந்த பெண்மணியோட முகத்திலே வந்து அடித்து எழுப்பி விட்றாருங்க. எழுப்பின உடனே அந்த பெண்மணி வந்து சர்வசாதாரணமாக எதிர்த்து சமணங்கள் போட்டு உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அருண் கார்த்திக் கேட்டு விசாரிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பார்த்து வந்திருக்க வேண்டியதானா, நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து என்னுடைய தலை வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டில் மோதி இருந்துச்சு அப்படின்னா ரத்தமே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த அருண் கார்த்திக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் வந்து ஸ்பீடில் அந்த பெண்மணி வந்து அடிச்சு தூக்கிட்டாருங்க. அதே செகண்ட்லேயே வந்து அந்த பெண்மணி வந்து பறந்து போய் தான் விழுந்துருக்குறாங்க. அப்படி இருந்த அந்த பெண்மணியோட உடம்புல ஒரு போட்டு காயமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு வந்து இந்த பெண்மணிகிட்ட பேச்சு கொடுத்துட்டு, நீங்கள் யார், எந்த ஊர், உங்களை வந்து நான் பக்கத்தில் எதுவும் ட்ராப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி வந்து ஓடும் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னாச்சுமா, நான் என்ன கேட்டுட்டு நீங்கள் எதுக்கு தப்பாக எழுதுக்கிட்டு ஓன் அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அருண் கார்த்திக் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குன்னு யாருமே இல்லை, சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் கூடயே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுகிட்டே கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அருண் கார்த்திக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, உன்னை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது கிடையாது, யார் என்னன்னு தெரியாது, உன்னை எப்படி நான் என் கூடயே கூட்டிகிட்டு போக முடியும், வேணும்னா சொல்லு, உனக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து உன்னை அடிச்சு தூக்கி
தூக்கிட்டேன், நல்ல வேளை எந்த இடத்துலையும் அடிபடலை, பக்கத்தில் உன்னோட கிராமம் இருந்துச்சுன்னா அந்த கிராமத்துலேயும் வந்து நான் இறக்கிட்டு போகிறேன், இவ்வளோதான் என்னால் உதவி செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு செலவுக்கு எது தேவைன்னா கூட சொல்லு, நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட பிறகு தாங்க அந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் வந்து சரி என்னுடைய கிராமம் வந்து பக்கத்தில் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கையை தொட்டிருக்காங்க. தொட்ட அடுத்த செகண்டே இவருக்கு வந்து பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளி தானே இவருடைய காரை வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கார் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு ஈரக்கொலையை நடுக்கி போயிடுச்சு. என்ன காரணம்ன்றது உங்களுக்கே தெரியும். இந்த காரை வந்து இவர் தன்னந்தனியாக தாங்க டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து விபத்தாக்கி விட்டோமே, இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காரை வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாவியெல்லாம் லாக் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காரு. அப்புறம் எப்படி அந்த கார் வந்து தானாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் கூடவே இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை கிராமத்தில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இவருக்கு எதுவுமே புரியாமல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இந்த பெண்மணியை கூட்டிகிட்டு அந்த கார்கிட்டே நெருங்கி போகிறாருங்க. கார்கிட்ட வந்து அடுத்த செகண்டே இவருக்கு வந்து திடீர்னு ஓடு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. ஆனால் அந்த சாலையில் வந்து யாருமே காணா. கொஞ்சம் தூரத்தில் ஒரு லாரி மட்டும் தாங்க வந்துட்டு இருக்குது. அந்த லாரியை பார்த்துட்டு நம்ம வந்து நிப்பாட்டுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட யோசனையோட தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த லாரி வந்து நிப்பாட்டாமல் இவரை வந்து தாண்டி இப்படி கிராஸ் பண்ணி போயிருக்குதுங்க. இப்படி அமானுஷியங்களாக தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் தெரிந்த அமானுஷியமாக நிறைந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தொப்பூர் கணவாய் என்ற ஒரு பகுதி தாங்க. இந்த பகுதியில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது அப்படின்றது இந்த அருண்கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அதனால தாங்க என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து தப்பான இடத்துல தப்பான நேரத்தில் வந்திருக்கோமோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த பெண்மணி வந்து கார்கிட்ட வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து வேகமாக ஏறுங்க, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு தாண்டி போயிடுவோம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணிகிட்ட சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த காருக்குள்ளே அந்த பெண்மணி ஏறி உட்காந்து அடுத்த செகண்டே வந்துட்டு அவசரமாக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாருங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் இவருக்கு ஈரக்குழி நடுங்கி பேச்சுன்னு சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காரில் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் வந்து பின்புறமாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியை எதர்ச்சியாக பார்த்துருக்காருங்க. அடுத்த செகண்டே பதறி போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடியில் வந்து பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியல. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த பெண்மணி அதே சீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணி வந்து நம்ம திரும்பி பார்க்குறோம் நல்லா தெரியுறாங்க, ஆனால் கண்ணாடியில் வந்து யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க புரியாமல் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே 100 மீட்டர் தள்ளி ஒரு கார் போயிட்டு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதையில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கையை காட்டி மறிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பெண்மணியை வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த சாலையில் வந்து இந்த கும்மிட்டில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து சாலை ஓரத்தில் நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த செகண்டே வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு அமானுஷமான குரலில் வண்டியை நிப்பாட்றா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த பெண்மணிக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கிறாரு. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஒரு பெண்மணிக்கு தான் நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தார் இல்லையா, ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அது பெண்மணியே கிடையாதுங்க, ஒரு ஆன்மா தான். கருன்னு ஒரு கரிய உருவங்க. முகத்தோற்றத்தை வந்து நல்லா ஊத்து பார்க்குறாருங்க, அப்படியே தத்துருவமாக தெரியுது, ஒரு ஓரமான உருவத்தோற்றத்தோட தான் தெரியுது. இதை பார்த்த அடுத்த செகண்டே இவருடைய வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங்கை வந்து பிடிக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வண்டி ஒரு ஓர பகுதியில் வந்து அப்படியே டக்குன்னு வந்து பிரேக் போட்டு நிப்பாட்டிருக்கிறாருங்க. அடுத்த செகண்டே வந்து பின்னாடி வந்திருக்கக்கூடிய வண்டி ஒருவருடைய வண்டி மேலேயே வந்து டக்குன்னு மோதி இருக்குதுங்க. பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டியுமே வந்து ஒரு சின்ன கார் அப்படின்றனால இவருக்கு வந்து பெரிய விபத்துகளாக ஏற்படல. ஆனால் அந்த சமயத்தில் இந்த அருண்கார்த்திக் வந்து அந்த காருக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாருங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தாங்க அவர் வந்து கண்ணை முழிக்கிறாரு. அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தாங்க படுத்து கிடக்கிறாரு ஒரு பெட்டில். டக்குன்னு பக்கத்தில் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, இவருடைய அப்பா அம்மா தான் நிற்கிறாங்க. என்னாச்சுமா, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேட்குறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து எதுவும் பிரச்சனை கிடையாதுப்பா, நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடு, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பையனுடைய கால் வந்து பலமாக அடிபட்டிருக்குது, அதனால ஒரு வார காலகட்டத்துக்கு அவர் வந்து நடக்கக்கூட முடியாது, அவருக்கு நல்ல நேரம் போல, அதனால தான் உயிருக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல் தப்பிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இங்கே ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்கனோ, அதன் பிறகு தான் டிஸ்சார்ஜே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி மருத்துவமனையில் இருந்த 10 நாட்களாகவே தொடர்ந்து இவங்களுடைய கார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறுதல் தாங்க சொல்லிக்கிறாங்க, உன்னுடைய காருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ முதல்ல சரியாகி வாப்பா, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க 10 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 10 நாட்களுக்கு பிறகு அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது சேரோட்டெல்லாம் வந்து
வந்திருக்காங்க, வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டுக்கு முன்னாடி இவருடைய கார் நிற்கிறத பார்த்துட்டு இவருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியலங்க. எப்படி என்னுடைய காரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, அன்னைக்கு என்ன நடச்சுன்றது எனக்கு வந்து சரியாகவே ஞாபகம் வரல, அதனால என்ன நடச்சுன்றது நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க இந்த அருண் கார்த்திக். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காரை வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வந்து விபத்தாயிடுச்சுப்பா, அந்த இடத்துல வந்து நீ மயக்கம் போட்டு விட்ட, உனக்கு பின்னாடி வந்து ஒரு கார் மோதிச்சு இல்லையா, அந்த காருக்காரங்க தான் வந்து நல்ல மனசுக்காரங்களாக இருப்பாங்க போல, உனக்கு உதவி பண்ணி உன்னை வந்து மருத்துவமனையில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணி விஷயத்தை கூட சொன்னாங்கப்பா, நல்ல வேலை அவங்க மட்டும் சொல்லலை அப்படின்னா வந்து என்ன நடக்குதுன்னு அப்படின்றது வந்து எங்களுக்கே தெரியாது, புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்க அப்படின்னா வந்துட்டு பகல் டயத்துலேயே வந்து நீ வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம்ல, அதை விட்டு இப்படி ஏப்பா இரவு நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணி வந்த, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே இந்த அருண் கார்த்திகோட முகத்தில் வந்து அப்படியே உருன்னு ஒரு மாதிரியாக மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னாச்சுப்பா ஏன் முகமெல்லாம் வேர்க்குது அப்படின்னு கேட்கும்போது தாங்க அன்றைய இரவு நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவுக்குமே ஈரக்கூடிய நடுங்கி போயிடுச்சு. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, நெய்பர், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கிட்டே வந்திருக்காங்கங்க. அந்த சமயத்தில் இந்த அருண் கார்த்திக் மட்டும் இல்லாமல் எங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கங்க, கார் வாங்கினதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனால் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா வந்து புது காராக இருந்தாலுமே செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலுமே ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது வந்து நல்லது, அப்படி பூஜை பண்ணல அப்படின்னா வந்துட்டு அது ஏதாவது ஒரு பக்க விளைவை வந்து உருவாக்கி விட்றோம், ஏதாவது ஒரு கெட்ட நேரம் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உயிருக்கே சேதமாயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, முதல்ல நீங்கள் வந்து கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பூஜை போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நேபர் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அருண் கார்த்திக் மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்தினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இவங்களுடைய வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஐடி கம்பெனிலேருந்து இவருக்கு வந்து தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ வேலைக்கு வருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் வந்து அவருக்கு வந்து உடம்பு முடியல, கால் வந்து விபத்தாகி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறாரு, அதனால் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளித்து ஃபோனை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இவரை வந்து கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவருடைய காரை எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க. அப்படி கார் எடுத்துகிட்டு கிளம்பக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தோராயமாக ஒரு 6 மணி தான் இருந்திருக்கும், வெள்ளிக்கிழமை இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் அந்த கோயிலுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து காரை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு ஒரு லாரி வந்து என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு ஒரு முன்னாடி வந்து குறுக்க வந்துருக்குங்க. குறுக்க வந்து அடுத்த நிமிஷமே இவருடைய காரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு முள்புதராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் விட்டுருக்காருங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஏதோ கெட்ட நேரம் போல, அதனால தான் வந்து நீ கார் எடுத்து ஓட்டும் போது நான் ஏதாவது ஒரு ஆபத்து வருது, நம்ம முதல்ல வந்துட்டு என்ன பண்ணா ஒரு ஜோதிடர் போய் பார்ப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க, அந்த கோயிலுக்கு கூட போகவே இல்லை. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் போய் பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பையனுக்கு வந்து கண்டம் சரியில்லை, அவனை வந்து வாகனத்தால் தான் கண்டம் இருக்குது, அந்த வாகனத்தை வந்து இப்போதைக்கு வந்து ஓட்டவே கூடாது, ஓட்டன்னு நினச்சான் அப்படின்னா வந்து அவனோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இந்த அருண் கார்த்திகோடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அதுக்கு பிறகு வந்து இவங்களோட பையன்கிட்ட நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுறா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கார் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இவருக்குமே விருப்பமே இல்லை அப்படின்றாலுமே வந்து தன்னுடைய அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க பொறுமையாக காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அன்றைய நள்ளிரவு தோராயமாக 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த அருண் கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூமில் தாங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா அம்மா வந்து ஹாலோட மையப்பகுதியில் தாங்க ஒரு பாயை விரிச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கவங்க வந்து தூங்காமலே வந்து இரவு முழுக்க வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருவருமே வந்து தூங்காமல் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து நைஸாக கதவு கிட்ட போய் ஒட்டு கேட்டுருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய அப்பா அம்மா பேசக்கூடிய பேச்சை கேட்டு அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து மிரண்டு போயிட்டாருங்க. மானசிகள் மற்றும் ஆவிகள் இருக்குது அப்படின்றது மாதிரி தாங்க இவரும் நம்பவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி உங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் வந்து ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் வந்திருந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பெண்மணி வந்து இவங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நாள் காலையில் தோராயமாக இந்த அருண் கார்த்திகோடைய அப்பா அம்மா கிட்ட வந்து தன்னந்தனிமையில் வந்து பேசியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையன் வந்து சாலையில் வந்துட்டு இருந்தார் இல்லையா, விபத்தாச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெண்மணியோட ஆன்மா வந்து சுற்றிட்டு இருக்குது, அது வந்து ஏகப்பட்ட வண்டிகள் மட்டும் இல்லாமல் வாகனங்களை வந்து உழுக்காட்டி இருக்குது, அந்த ஆன்மா தான் அவங்களுடைய பையனை வந்து பின்தொடர்ந்து வந்துருச்சு, அதனால தான் அவங்களோட பையனே வந்துட்டு பார்த்து பயந்து போய் வண்டியை வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் கீழே போய் விட்டுருக்குறான், நீங்கள் முதல்ல கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உங்களுடைய அப்பா அம்மா பேசக்கூடிய பேச்சை கட்டு தாங்க இவருக்கு வந்து ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிருக்குது. அன்றைய இரவு வந்து பார்த்தாரில்ல, விபத்தான இரவுல ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவம் மட்டும் இல்லாமல் ஒரு விகாரமான வித்தியாசமான ஒரு சத்தத்தையும், அந்த சத்தம் எல்லாமே வந்து இவருடைய காதுகள்லேருந்து மறுபடியும் ஒழிக்கிற மாதிரி தாங்க கொஞ்சம் பயம் காட்டி இருக்குது. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய குடும்பத்துக்கே பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு.
என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுநிசி நேரம் 12 மணி இருந்திருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து கேட் இருக்கு இல்லையா? அந்த கேட்டுக்கு முன்னாடி தாங்க உங்களுடைய காரை நிப்பாடி வச்சுருக்காங்க. அந்த கார் வந்து திடீர்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. சத்தம் கேட்டால் உடனே அருண் கார்த்திக் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா அம்மா வந்து பதறி போய் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை திருடனது கேட்டை தாண்டி உள்ளுக்குள்ள குதிச்சிட்டாங்க போல, காரை ஆட்டையை போடுறதுக்காக தான் உள்ளுக்குள்ள யாரோ இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேர் நினச்சிருக்காங்க. உடனே பதட்டத்தோட கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து கேட்டெலாம் வந்து மூடிதாங்க இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகி லைட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய லைட்டு அங்கிட்டு இருக்கக்கூடிய லைட்டு மட்டும் இல்லாமல் ஆரன் சவுண்டு எல்லாமே வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த அருண் கார்த்திக் வந்து ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே வந்து பயத்தை வெளியே காட்டக்கூடாது, தன்னுடைய அப்பா அம்மா வந்து பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த கார்கிட்டே நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி கார்கிட்ட போனால் அடுத்த செகண்டே இவருடைய உள்ளங்கையை வச்சுட்டு ஓங்கி ஒரு தட்டிருக்காருங்க அந்த காரோட முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாகத்தில். தட்டின அடுத்த நிமிஷமே அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிருக்குதுங்க. இப்படி நடக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு தான் எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்டா கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது, ஒருவேளை வந்து வண்டியில் எதுவும் பிரச்சனை இருக்குமா, காலையிலே நீ கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெக்கானிக்ஸில் விட்டு பாடுறா அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு வந்து எங்களுடைய அப்பா அம்மா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் கிட்டக்கே போகலாம் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த அருண் கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கார் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் செட்டில் போய் விட்டுக்கிறாங்க. என்னன்னு தெரில, திடீர்னு கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுது, ஹாரனும் தானாக அடிக்குது, லைட்டும் தானாக எரியுது, இது எப்படி நடக்குதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக் சீட்டில் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை வந்து இத்தனை வருஷத்தில் வந்து எந்த ஒரு காருக்குமே வந்ததே கிடையாது. உங்களுடைய காருக்கு வந்து வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே வந்து கொடுத்துருங்க, அப்படி கொடுக்குறதா உங்களுக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. என்ன காரணம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து போகக்கூடிய பாதையில் வந்து ஏதாவது ஒரு விபத்தை வந்து உருவாக்கிடும் இல்லையா, அதனால தாங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒருவருடைய கார் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி தாங்க சொல்கிறாங்க. போய் செகண்ட் ஹேண்டில் போய் கார் வாங்கியிருக்கியடா, கஷ்டப்பட்டு காசை சேர்த்து கூட நம்ம வந்து புதுசாக கூட வாங்கிக்கலாம்ல, அவசரப்பட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கி தானே இவ்வளோ பெரிய அவதியை வந்து உனக்கு வந்து ஏற்பட்டிருக்குது, அதனால நீ எங்கே வாங்கினே அங்கேயே போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்கும் நடுநிசி நேரம். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டை சுற்றி யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே அருண் கார்த்திக் மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி வந்து சொல்லிச்சு இல்லையா, ஒரு ஆன்மா வந்து உங்களுடைய பையன் வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு, ஒருவேளை அந்த பெண்மணி தான் அழுகுது போல அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே வந்துட்டு கதவை அப்படி பயத்தோடு திறந்துருக்காங்க. அப்படி தொடர்ந்து அடுத்த நிமிஷமே இவங்க 3 பேருக்குமே வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அப்படி ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே வந்து டிரைவர் சீட்டில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து மர்மமாக உட்காந்துருக்க மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. உடனே இந்த 3 பேர் வந்து கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்க்குறாங்க. அப்பயுமே வந்துட்டு அந்த காருக்குள்ள வந்து யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அப்படி உள்ள உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு வயதான ஒரு நபர் மாதிரி தாங்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா இன் பண்ணி தாங்க உட்காந்துருக்கிறாரு. அப்படியே தலையை சாய்ச்சபடி உள்ள அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சபடி உட்காந்துருக்கிறாருங்க. ஆனால் நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு. யார் இந்த நபர், ஏன் இப்படி காருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 பேரும் பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து திடீர்னு வந்துட்டு கரும்புகையா மாதிரி அந்த இடத்த விட்டு டிசப்பியர் ஆகிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அருண் கார்த்திக்குடைய அம்மா, ஆண் கத்திட்டு மயக்கம் போட்டே விழுந்துருக்காங்கங்க. அதன் பிறகு அவங்களுடைய முகத்தில் வந்து தண்ணியை அடித்து எழுப்பி விட்டுருக்காங்கங்க. இப்படி நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே அங்கே பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி வந்து ஒரு பெண்மணியோட ஆவி தான் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காரில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்னன்றது தெரியாமலே தாங்க முழி பிதிங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த காரை வந்து நம்ம வந்து வாங்கின இடத்துலேயே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த காரை வந்து யார் எடுத்துகிட்டு போவா, அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரத்தில் வந்து ஏதாவது விபத்தாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த அருண் கார்த்திகோடைய அப்பா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் ஒரு பெரிய லாரியை பிடிச்சி அந்த லாரியில் வந்து காரை ஏற்றி விட்டு கூட அனுப்பிச்சி விட்டுலாம்ல, லொக்கேஷன்லாம் கரெக்டாக செட் பண்ணி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி தாங்க இவங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாரி டிரைவரை வந்து பிடிச்சி சென்னைக்கு வந்து ஒரு காரை ஏற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க விசாரித்து சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் பிறகு அந்த லாரி டிரைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த காரை வந்து ஏற்றிக்கிட்டு நான் வந்து சென்னைக்கு ஒரு வேலையாக போகிறேன், அதே மாதிரி உங்களோட வேலையுமே முடிச்சுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அந்த காரை ஏற்றிட்டு கிளம்புறாரு. அப்படி காரை ஏற்றிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்திருக்கும்.
அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருதுங்க. அப்படி ஃபோன் காலை அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே எதிர்ப்புறத்தில் யார் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லாரி வந்து அனுப்பிச்சி வச்சாங்க இல்லையா, அந்த லாரி டிரைவர் வந்து விபத்தாகி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாரியில் இருக்கக்கூடிய அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. மற்றபடி அந்த லாரி வந்து விபத்தானது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே உடஞ்சி அந்த டிரைவரே வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இந்த 3 பேரும் வந்து மிரண்டு போயிட்டாங்கங்க. நம்ம 3 பேரோட உயிரில் வந்து யாரோ ஒரு உயிர் வந்து போக வேண்டியது, ஆனால் பரிதாபமாக அந்த லாரி டிரைவரோட உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் தாங்க இந்த மர்மமான விஷயமே தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த லாரி டிரைவருடைய குடும்பத்தினருக்கு போய் இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிறாங்க. அப்படி உதவி செஞ்ச பிறகு வந்து இவருடைய காரை வந்து மறுபடியும் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே விபத்தான இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கு அப்படின்றனால வந்து இவருடைய காரை வந்து எடுக்கவே முடியலைங்க. ஒரு கட்டத்தில் இவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த காரை வந்து கன்சல்டிங்கில் தானே எடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய ஓனர்கிட்டே வந்து விஷயத்தை போல சொல்லி புலம்பியிருக்கிறாருங்க. அதன் பிறகு நேரடியாக அவரே வந்து கிளைம் பண்ணி அந்த காரை வந்து வாங்கியிருக்கிறாருங்க. அப்படி காரை வாங்கின பிறகு வந்து மறுபடியும் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்துருக்காருங்க. ஆனால் இந்த அருண்கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து பாதி விலைக்கு நீங்கள் கொடுத்தா போதும், ஆனால் இந்த காரை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இது கார் மட்டும் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன பிறகு அவருமே அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காரை வந்து அவரே வாங்கிக்கிறாருங்க. முடிஞ்ச அமௌண்ட்டை மட்டும் இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. அப்படி காரை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அவருடைய வேலையில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு வந்து ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து பொறி தட்டிகிட்டே இருந்திருக்குது. என்னாச்சு, அந்த காரை வாங்கினதுலேருந்து ஏன் இப்படி தொடர்ந்து விபத்து நடந்துகிட்டே இருக்குது, அந்த காரோடைய உரிமையாளர் தான் உண்மையிலேயே யாரா இருக்கும், ஆல்ரெடி அந்த காருக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரூஃபை பூராமே ஒப்படைச்சாருங்க. இருந்தாலும் ஜெராக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஜெராக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு பேரை பார்த்துருக்கிறாரு. அப்படி இந்த பேரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணேசன் அப்படின்ற மாதிரி தாங்க போட்டிருக்குது. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த கன்சல்டிங் இருக்கக்கூடிய அந்த ஓனர்கிட்டே போய் விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாருங்க. இந்த காரை வாங்கினதுலேருந்து தொடர்ந்து விபத்தாக நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன ஏதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட பிறகு அந்த கன்சல்டிங் ஓனர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த கணேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய அட்ரஸை வந்து சொல்லிக்கிறாருங்க. அந்த அட்ரஸுக்கு போய் அவங்களோட குடும்பத்தினர்கிட்டே நீ போய் விசாரிப்பா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த கணேசன் வந்து இறந்து போய் தானே அவருடைய கார் தானே அவர் வாங்கிக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினர்கிட்டே போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு ஊன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த காரை வந்து சொந்தமாக இந்த கணேசன் அப்படின்றவர் தானங்க வாங்கியிருக்கிறாரு. அந்த கணேசனை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி சேவை மையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. நிறைய பேருக்கு வந்து எல்ஐசி மூலியமாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. அப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு காசு தேவைப்படும் பொழுது அந்த காசு வந்து திருப்பி கொடுக்காமலே வந்துட்டு அலக்கழிச்சிட்டே இருந்திருக்கிறாருங்க. இவரால் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு குடும்பத்தினர் தாங்க இந்த கணேசனை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவருடைய காரில் வந்து உட்காந்துருக்கும் பொழுதே இவருடைய நெஞ்சு பகுதியிலே வந்துட்டு கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவர் அந்த காருக்குள்ளே இறந்து போன பிறகு தாங்க அதே இடத்துல ஆன்மாவாக சுற்றிட்டு இருந்துக்கிறாரு. அவருடைய ஆன்மா சுற்றிட்டு இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கே நல்லா தெரியும். அந்த காரை வந்து நாங்கள் யார்கிட்டையாவது விற்றலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் யார்கிட்டையுமே வந்து விற்க முடியல. ஒரு கட்டத்தில் அடிமாட்டு ரேட்டுக்கு தான் வந்து ஒரு கன்சல்டிங்கில் இந்த காரை வந்து எடுத்துக்கிறேன்டாங்க. எல்லா விஷயமும் சொல்லிட்டோம், சொன்ன பிறகு தான் அந்த காரையை வந்து நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் காரை வாங்குறப்போ உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டுக்காரங்க வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு தாங்க இந்த அருண்கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அந்த கன்சல்டிங்கிட்டே நெருங்கி வந்துருக்காரு. என்னன்னா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் என்ன சொல்லாமல் விட்டீங்க, சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த காரை வந்து நான் வாங்கியிருக்கவே மாட்டேன்ல, இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களால் ஒரு உயிரே பேசினா அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு பேசிட்டு இவருடைய வேலைக்கே வந்திருக்கிறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு இவருடைய சொந்த ஊருக்கே போயிருக்காருங்க. அப்படி சொந்த ஊருக்கே போன பிறகு இவருடைய குலதெய்வ கோயிலான முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு போகணும்னு நினச்சிட்டு போகாமலே விட்டார் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி கோயிலுக்கு போனால் அடுத்த செகண்டாக அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியோட உணவுல வந்து இப்படி முனீஸ்வரரே வந்து இறங்கியிருக்கிறாருங்க. அப்படி இறங்கினது மட்டும் இல்லாமல் அருள் வந்தபடி நடந்த விஷயத்தை பூரா சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாருங்க. உன்னை வந்து 2 ஆன்மாக்களுடைய பார்வை வந்து பட்டிருக்குது, இருந்தாலுமே வந்து நான் உனக்கு காவலாக இருந்தேன் அப்படின்றனால தான் நீ வந்து உயிரோட தப்பிச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தாங்க புரிய வந்திருக்குது, அந்த காரில் வந்து ஆல்ரெடி வந்து ஒருவர் வந்து இறந்து போயிட்டார், அந்த எல்ஐசி போட்ட நபர். அவருடைய ஆன்மா மட்டும் இல்லாமல் அந்த தொப்பூர் கணவாயில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட ஆன்மாவும் வந்து நம்மளை வந்து பயமுறுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த 2 ஆன்மாக்களாலே எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நடந்த பிரதர், இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய அருண்கார்த்திக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.